இந்த வீடியோ கவனமா பாருங்க. இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ நான் மறக்காம லைக் பண்ணிட்டு, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். உங்களுக்கு கமெண்ட் பண்றேங்க இந்த வீடியோவ பத்தி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வரவரு ஒரு ரூ. 5000 காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்கள் வீட்டுக்காரர் தான் கடையில் இருந்தார் அந்த டைமில். சரி இருக்கா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் ஃபோன்லாம் பார்க்குறாரு. இந்த சைடு பேக்கெட்லலாம் கை விடுறாரு. ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, எதுவும் யூஸ் பண்ணல. அமைதியாக தான் இருக்காரு. சரி காசு இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு அந்த டைமில். அப்புறம் பார்த்தீங்கன்னா, காசு ரூ. 5000 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் நின்றுன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி காசு எதனா வச்சுருக்கியா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு. சரி நான் வச்சுருந்த காசு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வீட்டில் வச்சுருந்தேன், அர்ஜென்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த சைட்லாம் பார்க்கறதுக்கு பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணின்னு இருக்காரு. எங்கள் வீட்டுக்காரு காசு கடையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி எடுத்துன்னு இருக்காரு. ரூ. 5000 இல்லை கடையில். கடையில் இருக்கிற காசு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காரு. கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் உக்காந்துருந்தான். அவன் நாய்க்குட்டி கூட விளாண்டுருந்தான். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஆக்டிவிட்டி எதுவும் சரியாக நம்மளால கவனிக்க முடியல. இது கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இவர் கேமரா பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. கேமரா பார்த்துட்டு டக்குன்னு இந்த சைடு திரும்பிடுறாரு. எங்கள் நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா அவுத்துனருக்கு வந்து கச்சிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் போய் பிடிக்கிறான். அதை நாய் கடிக்குமா அப்படின்ட்டு நார்மலாக தான் பேசின்னு இருக்காரு நின்றுன்னு. நாய் கடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க, யாருக்காவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இவர் காசு வந்து அமுச்சது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வரல. காசு அமுச்ச மாதிரி காமிச்சாரு. சரி நாங்களும் பார்த்திங்கன்னா ஏதோ எங்கள் ஃபோனில் மெசேஜ் வரல அப்படின்ட்டு காசு 4000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குத்த அமுச்சிட்டோம். மெசேஜ் காமிச்சிட்டு போனார். சரி நாங்கள் 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். 2 நாள் ஆயிடுச்சு இவர் காசு அமுச்சு. சரி ஏதாவது எரர் ஆயிடுச்சு பார்த்துட்டு அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். அப்புறம் பார்த்தா காசு எதுவும் அனுப்பலை. 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேமாக கூகுள் பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அனுப்பிச்சாங்களா இல்லை இவங்க பார்க்கலையா, எங்களுக்கு வராது அப்படின்னு தெரியல. அப்படி இந்த வீடியோ இவர் பார்த்தாரு, எங்களுக்கு மெசேஜ் வரல, காசு வரல அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமுச்சிடுங்க. ஏன்னா இந்த 4000 சம்பாதிக்கிறதுக்கு இந்த கடையில் நான் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் 4000 சம்பாதிப்பேனான்னு தெரியல. ஃபோன் பார்த்துன்னு இருக்காரு. இடையில் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு அக்கா ரெகுலராக கடைக்கு வரவங்க இவங்க வந்தாங்க. இதை வாங்கி பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்க மிஷினில் வச்சுட்டாங்க. இவர் நின்று ஃபோன் பார்த்துன்னு இருக்காரு. இப்போ தான் என் பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் 1000 கொடுத்து அனுப்புகிறேன், போயிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் கடையில் இருக்கிற காசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கூட கடையில் உள்ள எல்லாத்தையும் பொறுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கொடுக்குறாரு. அவருக்கு 5000 அர்ஜென்ட்டுக்கு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு 4000 இருக்குதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4000 கொடுக்குறாங்க. அவர் இடையில் பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு. என்ன பேசுகிறாரு தெரியல. இவர் பார்த்தா ஏமாத்துற மாதிரியும் தெரியல. ஏன்னா இந்த பக்கம் கேமரா இருக்கிறது அவருக்கு தெரியுது, பார்க்குறாரு. நல்லாவும் ஃபேஸ்லாம் தெரியுது. நின்று பேசிட்டு தான் இருக்காரு. ஆனால் நாங்கள் நம்பினோம் இப்போ இவர் இப்போ எரர் ஆகிட்ருக்கோம், சரி பார்த்துட்டு அமுச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரு. 4000 அனுப்புகிறாரு. இடையில் பார்த்தீங்கன்னா இவங்க நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் மெசேஜ் வந்துச்சான்னு கவனிக்காமே இவர் காமிச்சிட்டாரு மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. தண்ணி பாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டிலே வாங்கிக்கினாரு. தண்ணி பாட்டிலுக்கு காசுலாம் தரல, இதே சேர்த்து அமுச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இந்த அக்கா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் இன்னொருத்தவங்க நின்றுந்தாலும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு இல்லையா, அதனால் இவர் மெசேஜ் கவனிக்காமே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டாரு. மெசேஜ் எங்களுக்கு வந்துச்சான்னு பார்க்கல. இடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போஸ்ட்பேட் நம்பர் வச்சுருக்கோம், ப்ரீபெய்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறாரு இவர். அதுங்காட்டி ஃபோனில் மெசேஜ் வந்துச்சான்னு பார்த்துன்னே இருக்காரு. இவர் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க நம்ம முன்னாடி நின்று பேசின்னு இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கவனம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசுறதுல தான் போவோம்.
பேச்சு கொடுத்து பார்த்திங்கன்னா பேசின்னு இருக்காங்க. சிம் கார்டை பற்றி டவுட்டு கேட்டுன்னு இருக்காரு. எங்கள் வீட்டுக்காரும் பார்த்திங்கன்னா சொல்லின்னு இருந்தாங்க. கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. அது வரைக்கும் மெசேஜ் வருதான்னு பார்த்து நின்றுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க மெசேஜ் வருதுன்னா. அதுக்குள்ளே ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணின்னு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோனு நெட்லாம் சரி திருப்பி செக் பண்ணி பார்த்துட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு மெசேஜ் வரும் பார்க்குறாங்க. மெசேஜே வரல. அவரும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்தா ஒரு ஆளே இல்லை. வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு கொஞ்சம் தூரம் தேடி பார்த்துட்டு வந்தோம், ஆள் இல்லை. அவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் கவனக்குறைவாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் மெசேஜ் பார்க்கல, இல்லை அப்புறம் வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வெயிட் பண்ணுறோம், வந்து கொடுக்குற மாதிரினா கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இவங்க தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவருக்கும் சொல்லுங்கள். நாங்கள் ஜிபே நம்பரும் நாங்கள் கீழே கொடுக்குறோம். மறக்காமல் காசு அமுச்சிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இந்த 4000 ரூபா சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுவேன். நம்ம பொருள்லாம் நான் தான் வாங்கிட்டு வந்து கடையில் உட்காந்து போய் இடுப்பு வலிக்க உட்காந்துருக்கேன் கடையில். நீங்கள் ஏற்கனவே பேக் பெயின் அதிகமாக இருக்கும். அன்னைக்கு கூட நான் இடுப்பு வலிக்குது அப்படின்ட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போனேன். எப்பயுமே நான் மெசேஜ் வந்துச்சா பார்த்துட்டு தான் காசே கொடுப்பேன். அவர் வந்து பேச்சு கொடுத்ததுனால சரியாக கவனிக்காமல் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு காசு. சரி நாங்களும் நம்பினோம். அவர் பார்க்குறதுக்கு ஒரு ஏமாத்துற மாதிரி இல்லை, நல்லா நின்று பேசின்னு இருந்தார். அதனால் நாங்கள் சரி பார்த்தா அமுச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் காசு எங்களுக்கு வரல. நாங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். மறக்காமல் நீங்கள் இவர் தெரிஞ்சவராக இருந்தார், இல்லை இவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா எங்களுக்கு காசு அமுச்சிருங்க, நாங்கள் ஜிபே நம்பர் கொடுக்குறோம். இவர் வந்து ஏமாத்தணும்னு வந்தாரா இல்லைன்னு தெரியல. அந்த ஜிபே மாதிரி ரெடி பண்ணி அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். நான் இழந்த மாதிரி இந்த ஒரு ரூபா நம்ம சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நம்மளுக்கு தெரியும், இந்த பொட்டி கடை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அதனால் இது ஒரு அவேர்னஸ்க்காக நீங்கள் யாராவது காசு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே நம்ம ஃபோனில் மெசேஜ் வந்துச்சா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசு கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே வந்து அவேர்னஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பூஸ்டப் ஆகி நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு 10,000 லைக்ஸ் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா இவரும் பார்ப்பாரு, இவங்க சம்மந்தப்பட்டவங்களும் பார்ப்பாங்க. அதிகமாக வியூஸ் போயிடுச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது இவருக்கு தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க. இவருக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க 4000 ரூபாய், அவங்களுக்கு போயிட்டு சேரல பணம், மறக்காமல் அவங்களுக்கு அமுச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் கீழே கூகுள் பே நம்பர் கொடுக்குறோம். ஆமாங்கம்மா. இது கையில காசு 5000 ரூபாய் இருக்குமா? இருக்கா? நல்லதுமா இருக்கா? இருக்கா? 2000.
இது ரெண்டு பக்கம் இருக்குல்ல. வெளியே உள்ள வந்துட்டாரா அவரு? சரி சரி ஓகே. நீங்க ஏதோ உங்களுக்கு வச்சுட்டீங்க பாருங்க. 4000 ரூபாய் ஓகே. 80 ரூபா இதுல சிவகாமி ஆமாம். Like Apple to Vodafone சேம் நம்பருக்கு மாறிடும். ஆனா அந்த ஏர்டெல் சிம் கார்டு ஆக்டிவ்ல இருக்கும். ஆக்டிவ்ல தான் இருக்கும். மாத்திக்கலாம். எத்தனை நாள் டைம் இருக்கும்? எத்தனை நாள் முடியுது? எத்தனை நாள் டைம் ரீசார்ஜ் பண்ணும்? ரீசார்ஜ் இப்போ போஸ்ட் பெய்ட் தான். இப்போ ரீசார்ஜ் பண்ணும். போஸ்ட் பெய்ட்ல இருந்து போஸ்ட் பெய்டா மாத்திரம். இல்லை போஸ்ட் பெய்ட்ல தான் இருக்கு ஆல்ரெடி. ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இன்னொரு 1 month இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இல்லை நீங்க பண்ணிக்கோங்க. ஏர்டெல் போஸ்ட் பெய்ட்ல இருந்து வோடாஃபோன் போஸ்ட் பெய்ட் மாத்துறீங்களா? ப்ரீபெய்ட் போஸ்ட் பெய்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அந்த 1 மாசம் வேஸ்டா போயிடும். முடிஞ்சு பிறகு பண்ணிக்கலாம். முடியதுக்கு ஒரு வாரம் எனக்கு பண்ணிக்கலாம். சரி.
டூ பேக்ஸ் எங்கே வருது? போதும். வெய். சரி வாங்க. லேட்டா வருமா? ஃப்ரெஷர்ஸ் காஃபி போகல. கட்டி கொடுப்பாங்க. போட்டாங்க. Deixa eu